ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் கம்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். 1.5 டம்ளர் கூட எடுத்துக்கலாம், நம்முடைய விருப்பம்தான். கழுவி கல் அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை ராகி மாவோட ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நாளைக்கு கூழ் வேணும்னா இன்றைக்கியே இந்த மாதிரி கம்பையும் ராகியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு காலையில் தான் கூழ் செய்யணும். இந்த மாதிரி கையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு, லைட்டாக பொங்கி வரும். கூழை இந்த மாதிரி புளிக்க வச்சு தான் செய்யணும். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். புளிக்க வச்ச மாவோட இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போது இதை எடுத்து இந்த தண்ணியில், இந்த காஞ்சிட்ருக்க தண்ணியில் இந்த மாவை ஊற்றுங்க. ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும், அடி பிடிச்சிக்கும். கிண்டிக்கிட்டே இருங்க. இதில் இருக்கிற கம்பு வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. கூழ் கடிச்சிக்க மாங்காய் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தனியாத்தூள் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை மாங்காய் மேலே தூவி மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூழும் மாங்காவும் ரெடி. செம்ம டேஸ்டியாக கம்மங்கூழ் ரெடி. கூழ் ஒரு குடி, மாங்காய் ஒரு கடி. குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் கம்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். 1.5 டம்ளர் கூட எடுத்துக்கலாம், நம்முடைய விருப்பம்தான். கழுவி கல் அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை ராகி மாவோட ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நாளைக்கு கூழ் வேணும்னா இன்றைக்கியே இந்த மாதிரி கம்பையும் ராகியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு காலையில் தான் கூழ் செய்யணும். இந்த மாதிரி கையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு, லைட்டாக பொங்கி வரும். கூழை இந்த மாதிரி புளிக்க வச்சு தான் செய்யணும். தண்ணி நல்லா